வாசகத்தில் சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் பாடுவாரா? புல்லாகி கூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். சாவர சங்கமத்துள்னா ஸ்தாவரம் என்றால் அசையாத உயிரினங்கள், சங்கமத்துள் என்றால் அசையும் உயிரினங்கள். இப்படி ஸ்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே. அதுல எத்தனை வகை இருக்கோ அந்த 86 லட்சம் வகை உயிரினங்கள்ல ஒவ்வொன்றும் எத்தனை பிறவி எடுத்தணும், ஒவ்வொன்றும் எத்தனை பிறவி எடுத்தணும் தெரியலையே என்று மாணிக்கவாசகர் செல்லா நின்ற சாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், நான் இழைச்சிட்டேன். பொன்னே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். எப்பொழுது? திருப்பெருந்துறை. திருவாசகம் அட்டன் பண்ண வகுப்பு வந்தவங்களா இருக்காங்கல்ல. சரி, அத்தனை பிறவிகள்னா ஒவ்வொரு ஒரு தாவரம்னா மாகாமரத்துல எத்தனை பிறவி எடுத்தோமோ, ஒரு புல் எனும் பொழுது புல்லா எத்தனை முறை பிறந்தோமோ, ஒரு பூச்செடியாக எத்தனை முறை பெருமானார் சத்திய பெருவினத்தில் எழுதுவார். அப்பா நான் நசுக்குண்டேன், அறுப்புண்டேன், வெட்டுண்டேன், மிதியுண்டேன், உலருண்டேன், வெட்டுண்டேன், பசியுண்டேன், தளருண்டேன். ஒவ்வொரு பிறவியிலும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். புழுவா இருக்கும் போது என்னை நசுக்கிடுவாங்களேப்பா, உலர்ந்து போயிடுவேனப்பா, என்னை வெட்டுவாங்களே, தாவரமா இருக்கும்போது என்னை புல்லா இருக்கும்போது அறுப்பாங்களே, என்னை கிள்ளுவாங்களே, கிள்ளுண்டேன், பூவா இருக்கும்போது கிள்ளுவாங்க, கிள்ளுண்டேன், அறுப்புண்டேன், வெட்டுண்டேன். ஒவ்வொரு பிறவியிலும் நான் பட்ட பாடு. அப்படியெல்லாம் தப்பிச்சு மனுஷனா வந்து பிறந்தனே. அந்த மனுஷ பிறவி எத்தனை பிறவி எடுத்து நான் ஒவ்வொரு தாய் வயிற்றிலும் பிறந்து. ஒரு சித்தர் சொல்லுவாரு, எப்பா இந்த 7 கடல்லே சொல்லுவாங்க,